வணக்கம். 2 அறிவிப்போடு ஆரம்பிக்கலாம். நாளை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஈவினிங் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. அண்ட் ஜோஹோ மீட்டிங்கில் எல்லா விஷயத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வாரம் மார்க்கெட் என்ன ஆச்சு, அடுத்த வாரம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம். போன வாரம் போட்ட சார்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சார்ட்ஸ் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கான சர்ப்ரைஸ் ரிவர்சல் அது நம்ம எதிர்பார்க்காதது. பட் நம்ம நிச்சயமாக 24,600 லெவலில் சப்போர்ட் ஜோன் நம்ம எதிர்பார்த்தது. எனிவே நாளைக்கு நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணுவோம். எந்த ஸ்டாக்கில் என்டர் பண்ணலாம், நிறைய ஸ்டாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எந்த ஸ்டாக்கில் நம்ம என்டர் பண்ணலான்றது டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணிவிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. மெசேஜ் அனுப்பின கையோட உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை பற்றி டவுட்ஸ் கேட்கணும், இல்லை ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் அனுப்பணும்னு சொன்னால் வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2வது அறிவிப்பு, அக்டோபர் 15 நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ஆரம்பித்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். அண்ட் நிறைய கேட்டகரிஸ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சால் கால் பண்ணுங்கள். 9444468888. கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். இன்க்ளூடிங் எலியட்ஸ் வேவ் ஆகட்டும், ஆப்ஷன் பையிங் செல்லிங் இருக்கட்டும், ஆப்ஷன் க்ரீக்ஸ் ஆகட்டும், ஸ்விங் ட்ரேடிங் ஆகட்டும், சார்ட் அனாலிசிஸ் ஆகட்டும், கம்ப்ளீட்டாக நம்ம டீச் பண்ணுறோம். மார்க்கெட் 121 பாயிண்ட்ஸ் சரியான ஜர்க்கு. காலையில் ஒரு கேப் டவுன் ஓப்பன், ரைட், ஒரு ஃப்ளாட் ஓப்பன், அதுக்கப்புறமா ஒரு கேப் டவுன். எல்லாருமே ஷார்ட் பண்ணாங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த 24,750 அந்த லெவலை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா போன தடவை அந்த லெவலை சப்போர்ட் எடுத்துச்சு. அதே நினைப்பில் இன்றைக்கும் கேப் டவுன் கீழே வந்தோடனே நிறைய பேர் ஷார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டிப்பிக்கலி பேர் ட்ராப், ரைட். நிறைய பேர் பேரிஷாக இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி சர்றன்னு மேலே தூக்கினான். செம்ம ரிவர்சல். எஸ்பெஷலி ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் ஆகட்டுமே. மெயினாக பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ், ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துங்களேன். ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் மேலே தூக்குனதுக்கு. ஆல்மோஸ்ட் 5.6% அப்பு. அடுத்தது ஐசிஐசிஐ ஹெவி வெயிட்டு. பேங்க் ஆஃப் பரோடாலாம் அவ்வளோ ஹெவி வெயிட் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி ஆல்மோஸ்ட் 1% அப்பு. நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே தூக்கி இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். மெட்டல் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸு. டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், ஏச்சர் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ஹெவி ஷார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கவரிங், லாங் அன்வைண்டிங்லாம் இருக்குன்னு தெரியுமா. ஷார்ட் கவரிங்கில் ஆக்சிஸ் பேங்க் ஃபுல்லாக முழுக்க ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே போயிருக்கு. அதே மாதிரி என்எம்டிசி ஆகட்டும், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஏச்சர் மோட்டார், ஐசிஐசிஐ, பேங்க் ஆஃப் பரோடா எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே தூக்கியிருக்கு. அதே மாதிரி எம்ஜிஎல் ஆல்மோஸ்ட் 9% டவுனு. அண்ட் ஐஜிஎல்லும் ஆல்மோஸ்ட் 9% டவுன். ஏன் கேஸ் கம்பெனியை போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியல. எனிவே வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட் லேட்டர். இன்றைக்கி மெட்டல்ஸு, ஃபார்மா, ஃபைனான்ஸு, எஃப்எம்சிஜியில் நேற்றெல்லாம் எதெல்லாமே பாசிட்டிவ் வந்துச்சு அது எல்லாமே நெகட்டிவ் ஆகிடுச்சு. எதெல்லாம் நெகட்டிவ் வந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி ஐடி, விப்ரோ அண்ட் எம்சிஎக்ஸ் ஏன் இன்னும் டெக்னாலஜியில் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. எனிவே விப்ரோ அண்ட் எம்சிஎக்ஸ் இந்த 2 ஸ்டாக்கு ஓகே, நௌக்கரியும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. மெயின்லி இன்ஃபோசிஸ் 4% டவுன். எல்என்டி மைண்ட்ரி அதுவும் 6% டவுன். டார்கெட் அச்சீவ் ஆச்சான்னு பார்க்கணும். எல்என்டி மைண்ட்ரி மே சைடில் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்னொன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மணப்புரம் செம்மையாக போட்டு அடித்தாங்க. ஹியூஜ் வால்யூம், ரெகுலர் வால்யூமோட ஆல்மோஸ்ட் 100 times வால்யூம் ஜாஸ்தி, 100x வால்யூம். மணப்புரமில் ஆல்மோஸ்ட் 13.2% அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, பார்க்கணும். ரைட். நீங்கள் நினச்சி பாருங்களா, இந்த சைடு கோல்டு விலை ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு, ஆனால் மணப்புரம் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. நாட் அக்செப்டபிள்ல. எனிவே இன்னொன்று விஷயமும் நம்ம பேசிடலாம். கோல்டு 8,000 ரூபா கிராமுக்கு வந்துருச்சு. 24 கேரட் ஹோல்சேல் ரேட்டு சென்னையில், ரைட். அண்ட்
சில்வரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையை வந்து ஆல்மோஸ்ட் டச் ஆகிடுச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி வந்து உடைக்க போகுதான்றது நம்ம பார்க்கலாம். 95,450 ஆல்மோஸ்ட் 95,600 தான் வந்து ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு சில்வரை பொறுத்த வரைக்கும். இது வந்து ட்ரிபிள் லைன் குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் சில்வர் ரேட்டு. ருப்பி அதே லெவலில் தான் நிற்கிது, ஒன்றும் நவரில் 84.10 84.5 அந்த ஜோனில் தான் வந்து நிற்கிது. இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் $15 ஏறி இருக்குது. சில்வர் ஆல்மோஸ்ட் 2.5% வந்து ஏறி இருக்குது. அண்ட் 32.6 அந்த 34 போகிறதுக்கு முன்னாடி அந்த 32.5 அந்த ஜோனில் வந்து ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை, என்றைக்குமே இந்த போலீஸ் கேஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த ஃப்ரைடே அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் சாட்டர்டே சண்டே வந்து பெயில் அப்ளை பண்ண முடியாது. மண்டே அன்றைக்கி கோர்ட்டு போகணும். எப்படியா இருந்தாலும் ஒரு 4 நாள் வச்சு பஞ்சாயத்து பண்ணலான்றது இதை வந்து நிறைய சினிமாலையும் பார்த்துருக்குறோம், ரியல் லைஃப்லையும் நடந்துகிட்டு இருக்க விஷயம். அதே மாதிரி தான் இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் கோல்டு விலைலாம் ஏறிடுது. ஃப்ரைடே ஈவினிங் வந்து எல்லாருக்கும் பயம், என்னைக்கிடா இஸ்ரேலை வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது. நேற்று ஹமாஸ் கதையை முடிச்சிட்டாங்க, ஹமாஸ் தலைவரை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் நிஜமாகவே அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி அடிப்பாங்கன்னுவாங்களே, அது மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எனிவே, லெட்ஸ் நாட் கெட் இன்வால்வ் இன் டு ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆர் திஸ் இஸ் அ மோர் இமோஷ்னல் விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம இதுக்கு போவேணும். பட் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து எஃபெக்ட் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, ஹமாஸை வந்து ஆல்மோஸ்ட் பல்மரைஸ் பண்ணியாச்சு, ஹிஸ்புல்லாவை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நேற்று சர்ப்ரைசிங்லி ரைட் ஏமன் மேலே யூஎஸ் வந்து B-2 பாம்பர்ஸ் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. டெஃபினட்டாக இட்ஸ் அ மெசேஜ் யூஎஸ் ஹஸ் கிவன் டு எவ்ரி NATO மெம்பர்ஸ் தட் நான் உள்ளே வரேன்றது. ஏன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் வந்து தே செட் லெபனான் ஆர்மி வில் அட்டாக் இஸ்ரேல்னு சொல்லியிருந்தாங்க. டர்க்கி வந்து அவங்களோட வார்ஷிப்பை வந்து லெபனானுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ NATO மெம்பர்ஸே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளாரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு, தலை வந்து உட்காந்துச்சு. ரைட், உட்காந்தோடனே கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். 2020 மார்ச் மாதத்தில் ஆல்மோஸ்ட் 65,000 crores வந்து FIIs விற்றுருந்தாங்க. ஞாபகம் வச்சுங்க, 2020 மார்ச்சில் FIIs 65,000 crores பக்கமாக விற்றுருந்தாங்க. அண்ட் 65,000 crores விற்றதுக்கு 40% மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அதே இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரைட், அக்டோபர் மாதத்தில் இந்த மாதத்தில் அப்போ வந்து அந்த ஒரு மாதத்தில் வந்து 65,000 கோடிக்கு வந்து விற்றுருந்தாங்க, 40% கீழே வந்துச்சு. இப்போ அக்டோபர் மாதம் இன்றைக்கி வந்து 18 தேதி ஆகுது. இன்றைக்கி விட்டுருங்க, இன்றைக்கி இல்லாத நேற்று வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 67,000 crores வந்து விற்றுருக்குறாங்க. ரைட், 67,000 crores விற்றும் மார்க்கெட் 6% 7% தான் டவுன். இன்ஃபேக்ட் 6% தான் வந்து உங்களுக்கு டவுன். என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பாருங்களேன் மார்க்கெட்டில். FIIs விற்க மார்க்கெட் கிராஷ் ஆகும். இந்த லெவலுக்கெல்லாம் வந்து விற்றிருந்தால் மார்க்கெட் என்ன மாதிரி கிராஷ் ஆகிருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்கள். ரீட்டெய்லர்ஸ் மணி, ரைட், உங்களாட்டம் என்னாட்டம் இருக்கிற ரீட்டெய்லர்ஸோட மணி தான் வந்து மார்க்கெட்டில் இப்போ ஆல்மோஸ்ட் கொடி நாட்டிகிட்டு இருக்கோம். ஒன்று, அது டைரெக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாக த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருது. ஸோ டெஃபினெட்லி மார்க்கெட்டை வந்து பெருசாக அசைக்க முடியாதுன்றது ஒரு நம்பிக்கை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 16,000 14,000லாம் வரும்னு சொல்கிறது எல்லாமே வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 கம்மின்னு தான் மார்க்கெட்டில் தோணுது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து வெறும் 6% ஆஃப் தி பப்ளிக் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு இந்த 6%ன்றது 10% இல்லை 12% ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுன்றது நினச்சி பாருங்கள். எனிவே, கம்மிங் பேக் டு தி மார்க்கெட்டில் செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஃபைனான்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மீடியா. ரைட், மீடியாவில் இன்றைக்கி சன் டிவியை வந்து போட்டு அடிச்சிருந்தாங்க. இன்னொன்று கீழே டெக்னாலஜி. பட் மேஜர் அடி வாங்கினது வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் 2 ஐட்டம்ஸ். என்னென்ன ஐட்டமு? IGLும் MGLும் ரெண்டுமே வந்து 9.6% டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி வேறு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு செக்டரோட சில சார்ட்ஸு, ரைட், சில பையிங்ஸ் சார்ட்ஸு நம்ம வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.